மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். மோட்டார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைவேல ஒரு வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஸ்பேர் வீல் சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி ஒரு பஞ்சரை எப்படி அவாய்ட் பண்ண போறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ இந்த வண்டியில நம்ம ஸ்பேர் வீல், ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாத்தையும் நம்ம இப்போ வெளியில் எடுப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த எமர்ஜென்சி ட்ரையாங்கிள். பொதுவாக நம்ம வண்டியில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு டிக்கியில் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி வீட்டில் பத்திரமா வச்சுருவோம். தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரொம்பவே தேவைப்படும். நைட்டில் சப்போஸ் ஹைவேல வண்டி நிற்கிது அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி. ஸோ வண்டி நம்ம எங்கே பஞ்சர் ஆகிருக்கோ, பஞ்சரான இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் பின்னாடி நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி நிற்கிது அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி. அது சேஃப்டி ட்ரையாங்கிள் அங்கே வைப்போம். ஸோ இது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான். இது மினிமம் வண்டியிலேருந்து ஒரு 5லேருந்து 10 மீட்டர் தள்ளி ஹைவேல வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா வண்டி முன்னாடி நிற்கிது அப்படின்றதுக்கு ஒரு மார்க்கிங். இது நைட்டில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் தூரத்துலேருந்து வர வண்டி கூட இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி பார்க் ஆகிருக்குன்றது தெரியும். அடுத்து இந்த லிட்டை நம்ம வந்து தூக்கணும் அப்படின்னா கீழே நம்மளுடைய ஸ்பேர் வீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வண்டிக்கான வீல் ஸ்பேனர், இது வந்து ஜாக். ஸோ இந்த டூல்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்பேர் வீல் சேஞ்ச் பண்ணலான்றது இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, டிபிஎம்எஸ் நம்ம வந்து என்றைக்கும் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணும்போது மறக்காமல் ஸ்பேர் வீலுக்கும் ஒரு டிபிஎம்எஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பொதுவாக கவனிக்காமல் போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பேர் வீலில் காத்திருக்காது. எப்பயும் 4 படம் வண்டி 2 வருஷம் 3 வருஷம் நின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலில் காத்திருக்காது. ஸோ டிபிஎம்எஸில் ஆப்ஷன் இருந்ததுன்னா ஸ்பேர் வீலையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அதே மாதிரி டயரில் காற்று செக் பண்ணும்போது ஸ்பேர் வீலையும் ஆல்வேஸ் செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த வீலில் இருக்க போல்ட்டை வந்து முதல்ல லூஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக போல்ட்டே கழட்டிடாதீங்க. அந்த டைட்டாக இருக்க அந்த ஃபீலை மட்டும் ஒரு மர லூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். அவர் ஃபுல்லாக கழட்டல, இப்போ வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. அந்த வீல் போல்ட் மட்டும் ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஜாக் செட் பண்ண போகிறோம். ஜாக்கினுடைய ஹைட்டை பார்த்துட்டு வண்டிக்கும் ஜாக்கும் சம்மந்தமே இல்லை நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஜாக்கை வந்து கீழே மேனுவலாக வண்டி ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல ஜாக்கை வந்து கையிலே வந்து ரோல் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வண்டியில் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இந்த ஜாக்கை முக்கியமாக வந்து இந்த ஜாக்கை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லா வண்டியிலையும் இந்த வண்டி மட்டும் கிடையாது, எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. இந்த யூ காடி வந்து பாடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மெட்டல் காடி இருக்கும், பிளேட் மாதிரி. இது எல்லா வண்டியிலையும் இருக்கும். ஸோ இந்த காடியில் இந்த ஜாக் இந்த காடி வந்து போய் ஃபிட் ஆகணும். லைக் திஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போய் ஃபிட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் வண்டி நீங்கள் சேஃபாக வந்து பாடி டேமேஜ் ஆகாமல் லிஃப்ட் பண்ண முடியும். சின்ன வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடியில் காடி இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஜாக்கை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதே பெரிய வண்டி, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கார்பியோ, பொலேரோ, மஹிந்திரா பிக்கப், இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாசி இருக்கும் கீழே. சாசியில் உங்களுக்கு எங்கே வாட்டப்படுதோ சாசியில் வச்சு நீங்கள் வந்து ஜாக்கியை வச்சு நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம் வண்டியை. இப்போ கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது வண்டி வந்து பாருங்கள் லிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஃப்ளாட் டயர் இருக்கும்போது கீழே வந்து கேப் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஜாக்கி வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் வேறு வழி கிடையாது. இந்த ஜாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவு ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. நீங்களே பாருங்கள், அவர் ரொம்ப ஒன்றும் சிரமப்படலை, ஈஸியாக தான் மேலே ஏற்றுறாரு. அதாவது இந்த லிவர்னுடைய சைஸும் பாருங்கள், சின்ன லிவர் தான், ஈஸியாக வண்டி மேலே லிஃப்ட் ஆயிடுச்சு. ஜாக் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னென்னா, நம்ம வண்டி ஹேண்ட் பிரேக்லேயும் சரி கியர்லேயும் சரி ஃபஸ்ட்டு கியரில் ப்ளஸ் ஹேண்ட் பிரேக்கும் எங்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாக்கி போகிறது பெட்டர். அதுதான் சேஃபும் கூட. இதுக்கும் மேலே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன், சப்போஸ் நம்மளுக்கு ரோடுக்கு பக்கத்தில் ஆக்சசபிளாக ஏதாவது கல் கிடச்சிது அப்படின்னா, இப்போ பேக் சைடில் வீல் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலுக்கு ஒரு கல் கொடுத்துருங்க. ஏன்னா கிராவிட்டியில் வண்டி முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலை நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா பேக் வீலுக்கு ஒரு கல் ஒன்று சேஃபர் சைடு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து பின்னாடி ரோல் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜாக் போட்டதுக்கப்புறம் இந்த வீலை சுற்றி பார்ப்போம் ஃப்ரீயாக இருக்கான்னு. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுவோம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த வண்டி ஃப்ரண்ட் வீல் டிரைவு ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது, அதனால் வண்டி வந்து முன்னாடி நவராது. இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு, வீல் பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீலை வந்து கழட்டிடலாம்.
ஸோ அந்த வீல் நட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த மேலே வர வீல் ஹப் கேப்பை தனியாக ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். ஸோ குவிட் வந்து சின்ன வண்டி, இதில் வந்து 3 போல்ட் தான். ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஸ்கார்பியோ பொலேரோ மாதிரி வண்டி பெரிய வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 போல்ட் இருக்கும். ஸோ இப்போ வீலை கழட்டிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்பேர் வீலை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி வந்து போல்ட்டை வந்து கீழே வைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா இந்த போல்ட்டில் வந்து இந்த மரையிலலாம் வந்து மண் எதுவும் வந்து போய் விழக்கூடாது. இப்படி வைங்க போல்ட்டை வந்து என்றைக்கும் இந்த மாதிரி பொசிஷனில் வைங்க, இல்லைனா வண்டிக்குள்ளே சேஃபாக வைங்க. ஸோ அதை மாட்டும் போது திரும்ப நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்ம வீல் சுத்தாமல் இருக்கும். நம்ம அந்த வீல் போல்ட்டை வந்து மாட்டுறது சுலபமாக இருக்கும். நம்மளுக்கு 3 to 5 minutes தான் நம்ம வந்து ஒரு வண்டி ஜாக் போட்டு வீல் மாற்றுறதுக்கே இவ்வளோ தான் டைமு. நம்ம வீல் மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பலசாலியாக இருக்கணும், வண்டி ஜாக்கியை போட்டு தூக்குறதுக்கு ரொம்ப பெரிய பலசாலியாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. அதுக்காக தான் எங்கள் உசைன் பாய் இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி வீலை மாட்டுறது அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். இப்போ இந்த வீல் டைட் வைக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து கை டைட்டு. இப்போ கையில் எவ்வளோ டைட் வைக்க முடியுதோ ஒரு மீடியம் டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு அடுத்து நம்ம ஜாக்கியை வந்து கீழே இருக்கணும். ஃபுல் டைட் வந்து ஜாக்கில் இருக்கும்போது வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல் டைட் நம்ம எஃபர்ட் கொடுக்கும்போது அந்த ஜாக்கி வந்து பிறல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கியை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வீலை வந்து ஃபுல் டைட் வைப்போம். ஸோ அடுத்து இந்த வீலை வந்து ஃபுல் டைட் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? இருங்க 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 இருங்க. அதாவது இந்த வீல் ஸ்பேனரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் வந்து இந்த காலை வச்சு டைட் பண்ணுறது, ஒரு லிவரை வச்சு டைட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா இந்த வீல் ஸ்பேனர்னுடைய டிசைனே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னுடைய ஃபோர்ஸ், ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்னுடைய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த வீல் டைட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீல் ஸ்பேனரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டு மட்டும்தான் நம்ம வைக்கணும். இந்த லிவரை வச்சு டைட் பண்ணுறதோ, காலை வச்சு மேலே ஊனி நான் ரொம்ப டைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போல்ட் வந்து டேமேஜ் ஆயிரும், அதே மாதிரி ஸ்லிப் ஆயிரும். ஃப்யூச்சரில் நீங்கள் திரும்ப இந்த வீலை கழட்டணும் மாட்டணும்னு செய்யும்போது சிரமங்கள் ஏற்படும். கையால் எவ்வளோ டைட் வைக்க முடியுதோ அவ்வளோ மட்டும் டைட் வைங்க. உங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்து டைட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அது டைட் ஆகாது. இது ஸ்பேர் வீல் அப்படின்றதுனால இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்பீடு 80 km/h. அதே மாதிரி இங்கே டயரில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள், ஸ்டெப்னினே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் இது வந்து பெர்மனன்ட் யூஸுக்கான டயர் கிடையாது. ஒரிஜினல் டயரை வந்து பஞ்சர் போட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் டெம்பரவரியாக தான் இந்த டயர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதிக நாள் இந்த டயர் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க பஞ்சர் கடையில் போய் டயரை மாற்றிட்டு இதை கழட்டி வண்டியிலே போட்டுருங்க. இவ்வளோதாங்க ஒரு ஸ்பேர் டயர் மாற்றுறது. இது யாருனாலும் சுலபமாக ஈஸியாக செய்யலாம். ரொம்ப பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது. அதனால் இது ஈஸியாக நீங்கள் வீட்டில் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேர் வீலை மாற்றிட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடலாம். ஒரு டிஃப்ரென்சேஷனுக்காக இது வந்து நம்ம ரெனோ குவிட்ல வந்த ஜாக்கு, இது வந்து ஹுண்டாய் i20ல வந்த ஜாக்கு. ரெண்டுமே பாருங்கள் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி இந்த காடி இதில் இருக்குது, இதுலேயுமே வந்து ஒரு காடி இருக்குது. ஸோ இந்த ஜாக்கையும் நீங்கள் வந்து ரெனோவில் யூஸ் பண்ணலாம். இந்த ரெனோனுடைய ஜாக்கும் i20ல யூஸ் பண்ணலாம். ஹுண்டாயில் இருக்க ஜாக் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக அதுக்குன்னே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பேனரில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாக்கை வந்து சுற்றுறதுக்காக. அதை நம்ம வீல் ஸ்பேனரில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஜாக்கியை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதே ரெனோ குவிட்ல பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பேனர் மட்டும்தான். ஸோ அந்த வீல் ஸ்பேனரே வந்து நம்ம ஜாக்கிக்கு ஒரு லிவராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு. கொக்கி மாதிரி லிவராக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஒன்றும் இருக்காது. நடு ரோட்டில் பஞ்சரான காரை வந்து இப்போ நம்ம வந்து டயரை மாற்றிட்டோம். இப்போ இதே டயரை நம்ம வந்து எப்படி பஞ்சர் போடுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம வண்டியில் இந்த மாதிரி பஞ்சரை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி டயரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் சீரிஸில் முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு வீடியோனுடைய லிங்கை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அதை பார்த்து உங்க வண்டியோட டயர் நல்லபடியா மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ 1 வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட். கீழ்ப்பாக்கம், சென்னை.